இந்த நீட் எப்பொழுது வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க, அரசிதழ்ல வெளியிடுறாங்க. அப்ப யார் அமைச்சர்னா நாமக்கல் இருக்கின்ற திமுக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்போதுதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அதிமுக அரசாங்கம். இன்று வரைக்கும் நீட் எடுத்துக்கிறோம். ஆனா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதற்கு காரணம் யாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவருடைய மனைவி, ஒரு சீனியர் வைக்கல். அவள் போய் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இன்றைக்கு தமிழகத்திலே நீட்டை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள். ஆனால் வெளியே பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டு நாம் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ். தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அதிமுக. அதோட அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. 3,80,000 பேர் நம்முடைய மாணவ மாணவி படிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளியுடைய மகன், விவசாயியுடைய மகன், கூலி தொழிலாளியுடைய மகன், இப்படி அடுக்கிறோம். சாதாரண மக்கள் அவருடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே பெரும்பாலானோர் படிக்கிறார். அப்படிப்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்பதற்காக நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017-18 வெறும் 9 பேர், 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. என்னினே நாமும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்திலே இருந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிர்கட்சி குரல் கொடுக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. என் மனதிலே பட்டது, ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் மருத்துவராக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு 3,460 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்னைக்கு மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்தால் கூட அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிக்கு. அதனால் என் மனதிலே தென்பட்டது, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிக்கு அந்த கல்வி கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தையா?